நேராக விஷயத்துக்கு வந்துடுவோம். 10 நிமிடம், வெறும் 10 நிமிடம். உலக போர்களின் அடுத்த கட்டம் தான் என்ன? 10 நிமிடத்துல இந்த வீடியோ யாரும் சொல்லாததை சொல்லும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? முன்னெல்லாம் பேரழிவு படங்களை திரையில பார்த்து ரசிச்சோம். ஆனா இப்போ நியூஸ் ரிப்போர்ட்டிங்கிற பேர்ல நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம்னு சொல்லிக்கொண்டே நாம டூம் ஸ்க்ரோலிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போதாதற்கு அவர்லி அப்டேட்டிங் வேற. இதனால நாம எப்பவுமே போர்க்களத்துல இருக்கிற ஒரு பதட்டம், ஒரு பதைப்பதப்பு. உங்க கையில இருக்கும் ஸ்மார்ட் போன் உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஒரு நாட்டின் எல்லையை பாதுகாத்தால் மட்டும் இனி போதாது, அந்த நாட்டின் சிஸ்டம்களை பாதுகாக்கணும். ஆனா இப்போதான் ஒவ்வொரு சாமானியன் கையிலையும் சிஸ்டம் இருக்கே. எதிரிகள் யாரிடமிருந்து வேணும்னாலும் தகவல் சேகரிக்கலாமே. நிச்சயமாக எதிர்கால போர் என்பது ஆயுதங்களால் அல்ல, அல்காரிதம்களால் நடத்தப்பட போகுது. ஏஐ மற்றும் சைபர் போரின் கோர முகத்தை விளக்கும் சில நடுக்கம் தரும் 7 உதாரணங்களை இங்கே பார்க்க போறீங்க. வெறும் 10 நிமிடத்துல நாம என்ன மாதிரியான கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் சந்திக்க போறோங்கிறத பார்க்கலாம். Just 10 minutes. It's a promise. Your time is precious. வெறும் விமர்சனமா இல்லாம ஒரு வேல்யூ பேக்காக இருக்கும். இது காப்பி வீடியோ இல்ல. நீங்க எத்தனை அப்டேட்டோ அல்லது பார்ட்டோ உலக போர்களின் அடுத்த கட்டம் என்ன என்று பார்த்தாலும் நீங்கள் செய்வது ஒரு டூம் ஸ்க்ரோலிங் தான். வாங்க ஒரு 10 நிமிடத்துல ஒரு வேல்யூ ஸ்க்ரோலிங் பண்ணலாம். வரப்போகும் போர் சத்தமே இல்லாமல் நடக்கும். ஒரு குண்டு கூட விழாது. ஆனா ஒரு நாடு முழுக்க நின்று போயிருக்கும். இனி போர் மனிதர்களை நேரடியாக தாக்காது. மனிதர்கள் நம்பி வாழும் சிஸ்டங்களை தான் தாக்கும். ஒரு நாட்டின் உயிர் இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர்ல தான் இருக்கு. யாரோ ஒரு ஹேக்கர் எங்கோ ஒரு மூலையில அமர்ந்து கொண்டு உங்கள் காரின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியும். உங்கள் வங்கி கணக்கை முடக்க முடியும். ஏன் மருத்துவமனையில இருக்கும் ஒரு நோயாளியின் ஆக்சிஜன் அளவை கூட மாற்ற முடியும். இது கற்பனை இல்ல. இதுதான் the new era of disaster, future war, future shock. வீரர்கள் நேரடியா மோதிக்கிறத விட டெக்னாலஜி மூலமா தூரத்துல இருந்து தாக்குறது தான் இப்போதைய ட்ரெண்ட். ஆனா இதுதான் போரோட உச்சகட்டமா? கண்டிப்பா இல்ல. நாளைய போர் சிஸ்டம்களின் வீழ்ச்சி. உங்க கையில இருக்கிற போனுக்கும் உங்க ஊர் மின்சார நிலையத்துக்கும், அதாவது பவர் கிரிட்டுக்கும் வரும். அதுதான் சைபர் வார்ஃபேர். இனிமேல ஒரு நாடு பலமான நாடுங்கிறது அதோட ராணுவ வீரர்களை வச்சு மட்டும் இல்ல, யுத்த தளவாடங்களை வச்சும் இல்ல, அதோட சைபர் செக்யூரிட்டியை வச்சுதான் தீர்மானிக்கப்படும். ஒரு பக்கம் சாமானிய மக்கள் டூம் ஸ்க்ரோலிங், அதாவது அடுத்தடுத்த கெட்ட செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் வல்லரசுகள் அடுத்த நாட்டோட சிஸ்டம்ஸுக்கு உள்ள நுழைய திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு காலையில நீங்க ஏடிஎம் போறீங்க, கார்டு போடுறீங்க, ஸ்கிரீன்ல வரும் மெசேஜ் டிரான்சாக்ஷன் ஃபெயில்ட். முதல்ல நீங்க நினைப்பீங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் தான். ஆனா எல்லா ஏடிஎம்லயும் அதே மெசேஜ். எதிரி நாட்டு ஏஐ ஒரு நாட்டின் மைய வங்கியின், அதாவது சென்ட்ரல் பேங்க் சர்வர்களை ஹேக் செய்தால் என்ன ஆகும்? உங்கள் வங்கி கணக்கில் இருக்கும் பணம் 0 என காட்டும். ஏடிஎம்களில் பணம் வராது, கிரெடிட் கார்டுகள் வேலை செய்யாது, மக்கள் கையில பணம் இருக்காது, ஷாப்புகளால பணம் வாங்க முடியாது, பிசினஸ் நின்று போயிடும். ஒரு குண்டு இல்லாமலே பொருளாதாரம் முடங்கி போயிடும். ஒரே நாள்ல ஒரு நாடு பல ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளப்பட்டுடும். அடுத்தது மிகவும் கொடூரமானது. மருத்துவமனைகளில் இருக்கும் பேஷண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் மற்றும் ஏஐ மூலம் இயங்கும் அறுவை சிகிச்சை கருவிகளை, அதாவது ரோபோட்டிக் சர்ஜரி குறிவைக்கலாம். மால்வேர் மூலம் நோயாளிகளின் மருந்து அளவுகளை மாற்ற முடியும். வென்டிலேட்டர் மற்றும் லைஃப் சப்போர்ட் கருவிகளை ரிமோட் மூலம் நிறுத்த முடியும். அவசர கால சிகிச்சை பிரிவுகள் ஐசியு முடங்கினா ஒரு துப்பாக்கி குண்டு கூட இல்லாம ஆயிரக்கணக்கான உயிர்களை கொல்ல முடியும். ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ், ட்ரீட்மெண்ட் பிளான், மெடிசின் டோசேஜ் ஆல் டிஜிட்டல். ஒரு ரான்சம் வேர் அட்டாக் ஹாஸ்பிட்டல் சிஸ்டமை லாக் பண்ணிடும். ஒரு நாள் எல்லா மொபைல்லையும் ஒரே மெசேஜ், நோ சிக்னல், கால் செய்ய முடியாது, மெசேஜ் அனுப்ப முடியாது, இன்டர்நெட் இல்ல. இது ஒரு சாதாரண டவர் ஃபெயிலியர் இல்ல, ஒரு கோஆர்டினேட்டட் சைபர் அட்டாக்.
டெலிகாம் ஸ்விட்சிங் சிஸ்டமை டார்கெட் பண்ணினா ஒரு நாடு பேச முடியாத நிலைக்கு போயிடும். ரயில்வே சிக்னல்ஸ், ஏர்போர்ட் சிஸ்டம்ஸ், மெட்ரோ கண்ட்ரோல் இவையெல்லாம் கம்ப்யூட்டர்ல தான். ஒரு சைபர் இன்ட்ரூஷன் நடந்தா ட்ரெயின் சிக்னல்ஸ் தவறாக வரும், பிளைட்ஸ் கிரவுண்ட் ஆகும், மெட்ரோ நடுவில் நின்று போகும். யாரும் தாக்கல, ஆனா நகரம் இயங்காது. ஒரு பெரிய சிட்டி ஜங்ஷன்ல டிராபிக் சிக்னல் ஒரே நேரத்தில் கிளிச் ஆக ஆரம்பிச்சா, ரெட் கிரீன் எல்லோ, ரெட் கிரீன் எல்லோ எல்லாம் மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சா வெஹிக்கிள்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும், ஆம்புலன்ஸ் கூட நகர முடியாது. ஒரு நகரம் தானாகவே லாக் ஆகிடும். விமான போக்குவரத்து, ஏர் டிராபிக் கண்ட்ரோல் மற்றும் ரயில்களின் சிக்னல்களை மாற்றுவதன் மூலம் மிகப்பெரிய விபத்துக்களை திட்டமிட்டு உருவாக்க முடியும். சரி, இதை தவிர உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்ப வரும் லேட்டஸ்ட் கார் எல்லாம் ECM பொருத்தப்பட்டு வருது. கார்கள் அனைத்தும் கணினிகளால், அதாவது எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மாடியூல்ல இயங்குது. ஸ்டீரிங், பிரேக்கிங், ஃபியூவல் இன்ஜெக்ஷன் ஆல் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல். உதாரணமா, நீங்க சாலையில 100 கிலோமீட்டர் வேகத்துல கார் ஓட்டிக்கிட்டு போறீங்க. ஒரு ஹேக்கர் உங்கள் காரின் பிரேக்கை செயலிழக்க செய்ய முடியும், அல்லது ஸ்டீரிங்க தன் கட்டுப்பாட்டில் எடுத்து உங்க டெஸ்டினேஷனையே மாற்ற முடியும். மேலும் நீங்க காருக்கு EMI கட்டலைன்னா ஃபைனான்சியர் உங்க காரை ஸ்டார்ட் பண்ண முடியாம செய்ய முடியும். ஒரு ஹைவேல 100 கார்ஸ் ஒரே நேரத்தில் இம்மொபிலைஸ் ஆகிட்டா அது போர் மாதிரி தான் இருக்கும். ஏழாவதாக, குடிநீர் மற்றும் மின்சாரம், வாட்டர் அண்ட் பவர் கிரிட்ஸ். தண்ணீரும் மின்சாரமும் தான் ஒரு சமூகத்தின் முதுகெலும்பு. கடல் நீர் சுத்திகரிப்பு, அதாவது இந்த ஆலைகளின் வால்வுகளை AI மூலம் தவறாக கையாண்டு குடிநீரில ரசாயனங்களை சேர்க்கவோ அல்லது விநியோகத்தை மொத்தமாக நிறுத்தவோ முடியும். நாடே இருளில் மூழ்கினால் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டு மக்கள் பேனிக் ஆவாங்க. இதுவே போரின் முதல் வெற்றி. நாம் குடிக்கிற தண்ணீர் கூட கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ல தான் இனிமே. டீசாலினேஷன் பிளான்ட், வாட்டர் ட்ரீட்மெண்ட் யூனிட், பம்ப் ஸ்டேஷன்ஸ். ஒரு சைபர் அட்டாக் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பெராமீட்டரையே சேஞ்ச் பண்ணிடும். தண்ணீர் சப்ளை நின்று போகும் அல்லது அன்சேஃப் வாட்டர் சப்ளை ஆயிடும். ஒரு குண்டு இல்லாமலே ஒரு நகரம் தாகத்தை அனுபவிக்கும். முன்பெல்லாம் ஒரு மனிதன் ஹேக் செய்ய நேரமாகும். ஆனால் இப்போது ஜெனரேட்டிவ் AI மற்றும் ஆட்டோமேட்டட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் மூலம் நம்பர் 1 மால்வேர்கள் எல்லாம் தானாகவே சிந்தித்து செயல்படும். யாரோ ஒரு ஹேக்கர் வர வேண்டாம், அதெல்லாம் அட்டானமஸ் மால்வேரா வந்துடும். வைரஸ்களே தானாக சிந்தித்து பாதுகாப்பு வளையங்களை உடைக்கும், வழிகளை கண்டறியும். நம்பர் 2 டீப் ஃபேக்ஸ். நாட்டின் தலைவர்கள் போர் அறிவிப்பது போலவோ அல்லது தவறான தகவல்களை பரப்புவது போலவோ போலி வீடியோக்களை உருவாக்கி உள்நாட்டு கலவரத்தை தூண்ட முடியும். நம்பர் 3 predictive sabotage. ஒரு நாட்டின் பலவீனமான புள்ளி எது என்பதை AI துல்லியமாக கணித்து அங்கே தாக்கும். வெனிசுலாவின் அதிபர் பிடிக்கப்பட்டதும் ஈரான் சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டதும் இப்படித்தான். இந்த எல்லா அட்டாக்குகளிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிக பெரிய பங்கு வகிக்கும். AI ஒரு ஹியூமன் ஹேக்கரை விட வேகமா அட்டாக் பிளான் பண்ணும், வீக்னஸ் கண்டுபிடிக்கும், சைமல்டேனியஸ்லி 1000 சிஸ்டம்ஸ் தாக்கும். AI கண்ட்ரோல்டு சைபர் வார் செகண்ட்ஸ்ல ஒரு நாட்டை முடக்க முடியும். இது சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்ல, ஆல்ரெடி உலகத்தில் சைபர் அட்டாக் நடந்து கொண்டுதான் இருக்கு. பவர் கிரிட்ஸ் அட்டாக் செய்யப்பட்டதுண்டு, ஹாஸ்பிட்டல் ரான்சம் வேர் அட்டாக் பார்த்ததுண்டு. நாம நினைப்பதை விட இது மிக நெருக்கமாக இருக்கு. போர் மாறிடுச்சு. எதிரி தெரியாமல் வரலாம், ஆயுதம் தெரியாமல் தாக்கலாம், ஒரு குண்டு விழாமல் ஒரு நாடு நின்று போகலாம். அதான் வரப்போகும் போர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? நிலத்துல ஆரம்பிச்ச போரு இப்போ வானத்துக்கு போயிடுச்சு. நாளைக்கு நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம்களுக்கு உள்ள வந்துடும். இந்த போர்கள் எப்போ நிற்கும், அமைதி எப்போ வரும்? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. சிந்திப்போம், விழிப்புணர்வோடு இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. கருத்து இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல். அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை நேரடியாக வந்து சேரும். திஸ் இஸ் ருச்சிராம் சைனிங் ஆஃப்.